குட் மார்னிங் சோல்ஸ். நம்ம வந்து ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து எக்ஸப்ட் அந்த ஏத்திஸ்ட் இறைவன் இருக்கிறாங்க அப்படின்றத ஒத்துக்காத பீப்புள் தவிர மற்றபடி எல்லாருமே ஏதோ ஒரு வழியில் வந்து நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து நம்ம வாழ்க்கையில் அவரோட துணை வேணும்னு நம்ம நினைக்க தான் செய்கிறோம். அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எதையாவது பண்ணுறாங்க. ஆனால் கடவுள் வந்து எல்லா விதத்துலேயும் வந்து அவங்களுக்கு துணையாக இருக்கிறாரான்னு பார்த்தா இருக்கிறது கிடையாது. ஒரு சில விஷயத்தில் நம்மளுக்கு இறைவனோட துணை இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும், இறைவன் நம்மளை காப்பாற்றுற மாதிரி தெரியும். ஒரு சில விஷயத்தில் நம்மளுக்கு வந்து ஏன் இறைவன் வந்து இதுக்கு உதவி பண்ணலை, ஏன் இந்த விஷயத்த நம்மளுக்கு கொடுத்தாரு, ஏன் இந்த வழி நான் அனுபவிக்கும் போது எனக்கு வந்து இறைவன் வந்து எனக்கு வந்து விட்டுட்டாரு, ஏன் இன்னும் என்னை சஃபராக விடுறாரு, நான் வந்து டெய்லி கேட்டுட்டு தான் இருக்கேன், நான் என்னால் முடிச்ச அளவுக்கு எல்லாமே இறைவனுக்குனால நான் ப்ரே பண்ணுறேன், நான் வந்து கோயிலுக்கு போகிறேன், நான் பூஜை பண்ணுறேன், கரெக்டாக தவறாமல் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு ஏன் இது நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து இந்த பாட்டில் வந்து ரொம்ப கரெக்டாக பதில் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எந்த மாதிரி வழியில நீங்க வந்து இறைவனோட போய் கனெக்ட் ஆகணும், எப்படி போனா உங்களால கனெக்ட் ஆக முடியும் அப்படின்றத இதில சொல்லியிருக்காரு. இப்ப நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா என்னன்னா, நம்ம பண்ற எல்லா விதமான அந்த கோவில்ல போய் இறைவன பார்க்கறது, இறைவனோட புராணங்கள படிக்கிறது, தென் வந்து அ பூஜைகள், அந்த யாகம் இது எல்லாமே பண்றது எல்லாமே ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி தான். இந்த இறைவனோட வந்து நம்ம போய் ஒண்ணா கலந்து இறைவன் நம்ம வாழ்க்கையில வந்து பரிபூரணமா நம்மளோட லைஃப்ப வந்து ஃபுல்லா எடுத்துக்கிட்டு, நம்ம வந்து கடவுள்கிட்ட சரணாகதி அடையிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம வந்து அ கோயிலுக்கு போறதோ, அவங்கவங்களோட ரிலிஜியன் அவங்க சர்ச்சுக்கு போறதா இருக்கட்டும், இல்ல மாஸ்க்கு போறதா இருக்கட்டும், அந்த 5 வேள தொழுகை பண்றதா இருக்கட்டும், இவங்க சண்டே ஆனா சர்ச் போறதா இருக்கட்டும், இல்ல இவங்க வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வந்து கோயிலுக்கு போறது, அந்த நல்ல நாட்கள்லலாம் இன்னும் ஏதாவது ஸ்பெஷலான நாட்கள் எல்லாம் போய் கோயில்ல போய் ஸ்பெஷல் பூஜை பண்றது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்ம் அப் மாதிரி. ஒரு ஒர்க் அவுட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் பண்ணுவாங்கல்ல. பாடிய வந்து ரெடி பண்றதுக்கு. அந்த மாதிரியான இல்லன்னா, அந்த ஒரு ஆன்மீகம்ன்ற அந்த ஒரு ஸ்கூல்ல வந்து பேசிக்கா வந்து அந்த ப்ரீகேஜி மாதிரி போயி, அந்த ஸ்கூல் பத்தின ஒரு செட்டப்க்கு வந்து குழந்தைங்களுக்கு குடுக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் தான். ஆனா, அத தாண்டி ஏன் வந்து நம்ம வந்து அடுத்த லெவல் நம்ம போகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க தான் ஒரு முக்கியமான ஒரு செக் இருக்கு. என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மைண்ட் ஒர்க் பண்றது. நம்மளோட மூளைக்கு வந்து ரொம்ப அதிகமா வேலை குடுக்குற மாதிரி இருந்தனால, ஆக்சுவலா பிசிக்கல் ஒர்க்க கூட வந்து இப்ப நம்ம எல்லாருமே வந்து பண்ண ரெடியா இருப்போம். ஆனா, பிரெயின் ஒர்க் பண்றதுக்கு யாருக்குமே முடியாது. அந்த அளவுக்கு வந்து டஃபஸ்ட் திங் வந்து இந்த பிரெயின் ஒர்க் பண்றது, நம்ம மூளைக்கு வந்து வேலை குடுக்குறது. இதனால தான் வந்து ஆன்மீகம், இறைவனோட கலந்த ஒரு கரெக்ட்டான வாழ்க்கைய வந்து நம்மளால வந்து அந்த செகண்ட் ஸ்டெப்பு அதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்தது வந்து ஜஸ்ட் பேசிக் திங்ஸு. அடுத்த லெவல் நம்ம முடியாம போனதுக்கு காரணம், யாருமே வந்து நம்மளோட அந்த பிரெயினுக்கு வந்து நம்மளோட புத்திக்கு வந்து வேலை குடுக்க நம்ம ரெடியாவே இல்ல. மத்தபடி எத வேணா செய்வோம். ஏன் அலகு குத்துவோம், தீ மிதிப்போம். உடல் ரீதியா எப்படி நம்மள வருத்திக்க சொன்னாலும் நம்ம வருத்திக்க ரெடியா தான் இருப்போம். ஃபாஸ்டிங் இருப்போம். சாப்பிடாமலே கூட பட்னியா கூட நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் இருப்போம். எத வேணா பண்ணுவோம். ஆனா எக்ஸெப்ட் அந்த புத்திய வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த சுத்தப்படுத்தி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள தெரியப்படுத்துற மாதிரி அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லலாம்னா, பிரெயின் எக்சர்சைஸ்ன்னு சொல்லலாம். பிரெயின் எக்சர்சைஸ் மூலமா மட்டும் தான் நம்மளால வந்து இறைவன வந்து நிஜமா அடைய முடியும். ரியலா வந்து இறைவன அடைஞ்சு, இறைவன் கிட்ட பரிபூர்ணமா சரணாகதி அடைஞ்சு, இந்த வாழ்க்கைய வந்து பெஸ்ட்டா வாழ வைக்கணும் அப்டின்னா, அது வந்து பிசிக்கலா கிடையாது. மென்டலா தான் நம்மளுக்கு முடியும். அந்த மென்டலுக்கு ரொம்ப முக்கியமான பிரெயின் எக்சர்சைஸ் நம்ம பண்ண ரெடியா இல்ல. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, காலங்காலமா வந்து இந்த எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த பேசிக் ஸ்டெப் இருக்குது இல்லையா? வார்ம் அப் எக்சர்சைஸ் மாரி, அத மட்டும் நம்மளுக்கு எல்லாரும் சொல்லிக் குடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. யாருமே வந்து அடுத்த லெவல் நீ போகணும், அடுத்த லெவல்ல நீ இருந்தா மட்டும் தான் உன்னால வந்து இறைவனோட முழுமையான அந்த பயன அடைய முடியும் அப்டின்றத யாருமே சொல்லிக் குடுக்கல. ஆனா, அவங்களுக்கே அது ரொம்ப கஷ்டமா இருந்தனால, இத பண்ணு, இது பண்ணா போதும் அப்டின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப யாரெல்லாம் அடிபட்டு, உதப்பட்டு இல்ல இது கிடையாது. இதுக்கு மேல ஏதோ வாழ்க்கை இருக்கு. அப்ப இறைவன் ஒருத்தர் எங்க இருக்காரு? இருக்காரா? இல்லையா? அப்படின்ற மாரி நெறைய கொஸ்டின் ஆரம்பிச்சு, பிளஸ் அவங்க வந்து ரொம்ப ஒரு நல்ல ஆத்மாவா, ஆரம்பத்துல இருந்தே நெறைய பேருக்கு உதவி பண்ணக்கூடிய, எல்லாருக்கும் நல்லது பண்ணக்கூடிய ஆத்மாவா இருக்கும்போது, என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டிவைன் என்ன பண்றாங்க, உள்ள இருந்து ஒரு உள்ளுணர்வ குடுத்து,
நீ இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிற உண்மை என்ன அப்படின்னு சொல்லி வர வைக்கிறாங்க. இப்படி அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா வர்றவங்க தான் வந்து இது எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஓகே, இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இந்த பாட்டு மூலமா என்ன வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும், பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். கரெக்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப சாங்க படிச்சிடலாம். சாதகமான அத்தன்மையை நோக்கியே மாதவமான வழிபாடு செய்திடும் போதகமாக புகழுற பாய்ச்சினால் வேதகமாக விளைந்து கிடக்குமே. ஃபர்ஸ்ட் லைன் வந்து சாதகமான அத்தன்மையை நோக்கியே, அதாவது சாதகம் அப்படின்னா இறைவனை நோக்கி தேடி போற வழி. அந்த வழியை தான் வந்து இங்க வந்து சாதகம்னு சொல்றாங்க. அந்த ஸ்பிரிச்சுவல் பாத்தில் போகிறது, சோலை வந்து நம்ம வந்து ஆத்மாவை என்னன்றது உணரக்கூடிய அந்த பாதையில் போகிறதுக்கு பேர் தான் சாதகம். அப்போ அந்த சாதகமான தன்மையை நோக்கினா நம்ம வந்து ஒரு சாதகனா நம்ம வந்து மாறக்கூடிய தன்மையை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிக்கணுமா நோக்கியே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே தான் வந்து மேக்ஸிமம் பீப்புள் வந்து ஐயோ இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் மாதிரி இதுக்குள்ளே வருவாங்க. சரி ஓகே என்னமோ சொல்கிறீங்க, என்னென்னு நான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் நம்ம அவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க உள்ளே வரும்போது எப்படி வருவாங்கன்னா, என்னோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகணும், அதே மாதிரி எனக்கு பிரச்சனை கொடுக்குறவங்க எல்லாரையுமே நான் வீழ்த்தணும், அவங்க எல்லாருமே வந்து நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை எல்லாமே மற்றவங்களால தான் நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டியோட உள்ள வருவாங்க. ஆனா வந்த உடனே ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருன்னு நம்மளையே வந்து உள்நோக்கி பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த உள்நோக்கி பார்க்கறது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நம்ம ரியலா நம்ம யாரு தான் அது, நம்மளோட அந்த ஐடென்டிட்டி எல்லாத்தையும் கழட்டிட்டு பார்த்தா, இன்னாரோட பொண்ணு, இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய அம்மா, இந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க, இந்த ஜென்ரேஷன்லேருந்து வந்திருக்காங்க, இந்த படிப்பு படிச்சிருக்காங்க, இந்த வேலையில் இருக்காங்கன்ற மாதிரி எல்லா ஐடென்டிட்டியையும் உரிச்சிட்டு எக்ஸாக்டா நம்ம யாரு அப்படின்னு யோசிச்சா நம்மளோட ஆத்மாவை வந்து தெரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா. ஆத்மா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆள் மனசுல நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்மளுக்கு எந்தெந்த நெகட்டிவ் குணம்லாம் வந்து மேலோங்கி இருக்கு, என்னென்ன பாசிட்டிவ் குணம்லாம் அதிகமா இருக்கு, எது நம்மளோட வீக்னஸ்ஸு, எது நம்மளோட ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எது இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு, எதை நோக்கி போயிட்டு இருக்கோம், யாரை பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், யார் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம்னு நினைச்சிட்டு அவங்களுக்காக நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கோமா, இல்ல நம்ம மட்டுமே நம்ம நல்லா இருந்தா போதும்னு நினைச்சு வாழ்றோமா, இல்ல நம்ம யாராவது அடுத்தவங்களை காயப்படுத்தி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமான்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்து நமக்கே திரும்பும் இதை பண்ணும்போது. எப்படின்னா மெடிடேஷன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா எடுத்த உடனே தியானம் தான் பண்ணாதான் மனசு வந்து அலைப்பாயாமல் அந்த மெக்கானிக்கலாக நம்ம டே டு டேல வந்து அப்படியே வெளி விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறத கட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொஞ்சம் அப்படியே சைலண்ட்ல இருந்து நம்மளுக்கு உள்ள தேடும் போது தான் நம்ம யாரு அப்படின்றத உணர ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப கசப்பாக இருக்கும். நம்மளுக்கால அதை ஜீரணிக்கவே முடியாது. நமக்குள்ள இவ்வளோ கேவலமான விஷயங்கள் இருக்கா, நம்மளுக்குள்ள இவ்வளோ மோசமான விஷயங்கள் இருக்கா, நம்மளுக்குள்ள இவ்வளோ அறியாமையான ஒரு முட்டாள்தனமான விஷயங்கள் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அந்த ஷாக் என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய பேர் ஐயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவங்கள பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறது வந்து அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்னென்னா ரொம்ப எமோஷ்னலாக வீக் ஆயிடுவாங்க. நான் இவ்வளோ மோசமானவனா நினச்சி உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த ஒரு லோ லெவலுக்கு போயிடுவாங்க. அந்த வில் பவர் இருக்காது. நம்மளை தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸை வந்து பார்க்கும்போது அது வந்து நம்மளை பற்றி ஒரு இமேஜ் வச்சுருப்போம். நான் ரொம்ப சிறப்பானவன், நான் வந்து இப்படிப்பட்டவ அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் வச்சுருப்போம். அந்த இமேஜ் வந்து சுக்குநூறாக உடையுமா, அந்த உடையிறத வந்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் தான் என்ன ஆயிடுறாங்கன்னா இந்த வழிக்குள்ளேயே வரமாட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாம நான் ஒரு மாதிரி ஒரு இமேஜினரி வெர்ஷன்ல நான் இருக்கேன்ல அதே போதும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆப்வியஸ்லி அவங்க என்ன ஆவாங்கன்னா, அவங்க கர்மாப்படி அவங்களுக்கு வந்து இன்பமும் துன்பமும் வரும். சில நேரம் வந்து துன்பம் ரொம்ப மோசமா வரும்போது திரும்பி இதை பத்தி யோசிப்பாங்க. இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. மேபி அவங்கெல்லாம் வந்து அகைன் அண்ட் அகைன் இந்த இந்த பர்பஸை வந்து ரியலைஸ் பண்ற வரைக்கும் திரும்பி திரும்பி பிறந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நெகட்டிவ்ஸ் ஐ மீன் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகி தான் அவங்களை வந்து ரியலைஸ் பண்ணுவாங்களோ என்னமோ. இது வந்து என்னோட கெஸ் ஒர்க். ஏன்னா நல்ல ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும் போதே, பெரிய பிரச்சனைகள் இல்லாத போதே இறைவன் யாரு அப்படின்ற உண்மை, நம்ம வாழ்க்கை என்ன அப்படின்ற உண்மையை வந்து உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி வழியில வாழாம ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு
ஆனா பெரிய கஷ்டப்படாம போய் இறக்குறாங்க அப்படின்னா, அவங்களோட அடுத்த பர்த்ல வந்து மேபி அவங்க வந்து இன்னும் அதிகமா, "ஓ! உனக்கு நான் நல்ல லைஃப் குடுக்கும்போதே நீ உணரலையா? அப்ப இந்தா இன்னும் கொஞ்சம் கஷ்டத்த குடுக்குறேன்னு" சொல்லி பொறந்ததுலேருந்தே நெறைய பேர கஷ்டப்படுத்துவாரு அப்படின்னா, நான் அதுக்கு சும்மா கெஸ் ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். யாராலயுமே இத கன்ஃபார்மா சொல்லவே முடியாது. பட் எனக்கு வந்து தேவையான கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் மூலமா எனக்கு கிடைச்சுச்சு. ஓகே. முந்தின பர்த்ல வந்து அவங்களுக்கு வந்து அவங்க ரியலைஸ் பண்ணலன்ட்டு அடுத்த பர்த் குடுக்குறாரோ என்னவோ அப்படின்னு சொல்லி நான் நெனச்சு வச்சிருக்கேன். அத தான் நான் உங்களுக்கு இப்ப ஷேர் பண்றேன். ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் என்ன அப்டின்னா, உன் ஒ அ மாத்த முடியாத ஒரு ட்ரூத் என்ன அப்டின்னா, நீங்க பொறந்திருக்கீங்க அப்டின்னா, பொறந்ததுலருந்து அ இறைவன் நம்மளுக்குள்ள தான் இருக்காங்கன்றத உணர்ந்து, இறைவன் காட்டுற வழியில, இறைவனுக்கு பிடிச்ச வழியில நம்ம வாழ்க்கைய ஷேப் பண்ணி எடுத்துட்டு போணும். இதுதான் வந்து எல்லார்கிட்ட இருந்தும் கடவுள் வந்து எதிர்பார்க்கிறது. ஒரு ஹியூமன் பீயிங்கா பொறந்தா. ஆனா, இதுக்கு வந்து நம்ம என்ன மெயினா பண்ணணும் அப்டின்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு வந்து இத சொல்லிக் குடுத்து, சின்ன வயசுல இருந்தே நம்மள ஷேப் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சன கிடையாது. ஆனா, ஒரு 25 வயசுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இது தெரிய வருது. அதுவும் வயசு ஆக ஆக ரொம்ப டஃப். 30 வயசுல சுத்தமா முடியாது. அதே மாரி 40 வயசுல ஒருத்தவங்க வந்து இத வந்து புரிஞ்சுகிட்டு, நான் யாருன்னு திரும்பி பார்க்குறேன்னு தெரிஞ்சு, நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ புரிஞ்சு, ஆ ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்குள்ள வந்து இவ்ளோ கெட்ட விஷயங்கள் இருக்கு. எனக்குள்ள இவ்ளோ கெட்ட எண்ணங்கள் இருக்கு. எனக்குள்ள தேவையில்லாத இந்த ஓவர் டிசைர் இருக்கு. ஓவரான ஆசை இருக்கு, பேராசை இருக்கு. இந்த பேராசைலாம் எனக்கு தேவையே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு, அத உணர்ந்து, அத சரி பண்ணி ஒருத்தவங்க வந்து இந்த அ இறைவன் காட்டுற வழியில போறாங்கன்னா, அவங்கள இறைவனுக்கு அவ்ளோ பிடிக்குமாம். அப்படி வந்து அவரு வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. அதனால தான் வந்து ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் வந்து அத கரெக்ட்டா புரிஞ்சு நடக்கிறவங்களுக்கு காடோட பிளெஸ்ஸிங் ரொம்ப இருக்கும். இப்ப 40 இயர்ஸ்ல வந்து இப்ப எனக்கு என்கிட்டயே என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து இப்ப 30 இயர்ஸ்ல பண்றவங்களுக்கும், 40 இயர்ஸ்ல பண்றவங்களுக்கும் டிஃபரன்ஸ் வந்து என்னால புரிஞ்சுக்க முடியும். 40 இயர்ஸ்ல பண்றவங்களுக்கு சீக்கிரமா குயிக்கா எல்லாமே ரியலைசேஷன்ஸ் வருது. குயிக்கா வந்து டிவைனோட மிராக்கிள்ஸ் நடக்குது. இதே 50, 60 இயர்ஸ்ல பண்றவங்களுக்கும் அதே மாதிரி தான். ஏன்னா ஏஜ் ஆக, 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 ஆக அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஆட்டிட்யூடு ரொம்ப ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டியா அவங்க மாறியிருப்பாங்க. அவங்க தன்ன தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. அத மீறி அந்த தாண்டி உடைச்சு அந்த ஈகோவ பிரேக் பண்ணி, எஸ் நான் வந்து ஒத்துக்கிறேன். நான் நெறைய என் லைஃப்ல வந்து இவ்ளோ தூரம் வந்து அறியாமையில நெறைய பண்ணிட்டேன். நான் என்ன மாத்திக்க ரெடியா இருக்கேன்னு சரண்டர் ஆனாங்கன்னா, அது மாரி கடவுள ஹாப்பி ஆக்குற விஷயம் எதுவுமே கிடையாது. அப்ப முதல் படி இறை வழியில போறதுக்குரிய முதல் படி என்ன அப்டின்னா, மத்தவங்கள ப்ளேம் பண்றத நிப்பாட்டிட்டு, மெக்கானிக்கலா வந்து ஒரு டேவ ஸ்டார்ட் பண்றது. இயந்திர கதியில காலைல எந்திரிச்சாச்சா, குளிக்கணும், சமைக்கணும், இல்ல வேலைக்கு போணும். அப்புறம் வந்து சம்பாத்தியத்த வந்து எப்படி கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும்னு பார்க்கணும். பிரச்சனைகள சமாளிக்கணும். திரும்பி ஈவினிங் வரணும். இன் பிட்வீன்ல சோசியல் மீடியால நல்லா ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லன்னா வெளியில ஊர் சுத்தணும். அதே மாரி வந்த உடனே டிவில உட்காரணும். சீரியல் பார்க்கணும். இல்லன்னா சோசியல் மீடியாவ ஸ்க்ரோல் பண்ணணும். ஏதாவது ஒரு படம் பார்க்கணும். கொஞ்சம் கூட மைண்ட ஃப்ரீயாவே வச்சுக்காம, இல்லன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில இன்வால்வ் ஆகணும். இல்லன்னா ஏதாவது ஒரு காசிப்ல இன்வால்வ் ஆகணும். இல்லன்னா பாஸ்ட்ட நெனச்சு கவலைப்படணும். இல்லன்னா ஃபியூச்சர நெனச்சு கவலைப்படணும். அப்படியே போய் தூங்கிரணும். இப்படிதான் வந்து ஒரு நாள வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டுருப்போம். அப்படி இல்லாம நிறுத்தி, நான் யாரு? எனக்குள்ள என்னென்ன இருக்கு? என்னோட எமோஷன்ஸ்லாம் என்னென்ன? ஃபர்ஸ்ட்டு உங்க எமோஷன்ஸ்ல எது வந்து உங்கள வந்து ட்ரிகர் பண்ணுது? எது வந்து உங்களுக்கு வந்து ஓவர் வந்து ஒரு அப்சஷன குடுக்குது? அப்சஷன்னா அடிக்ஷன் மாதிரி எது மேலயாவது நீங்க இருக்கீங்களா? இது இல்லாம என்னால இருக்கவே முடியலன்ற மாரி ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு இருக்கா? அதே மாரி எது வந்து உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு சோகத்திலேயே உங்கள ஒரு நாள் ஃபுல்லா வச்சுட்டுருக்கு? எது வந்து உங்கள ரொம்ப டிப்ரஸ் ஆக்குது? எதனால நீங்க வந்து நிம்மதி இல்லாம இருக்கீங்க? இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் அது நியாயமான்னு பார்க்கணும். அப்புறம் உங்களோட ஆட்டிட்யூட். நீங்க எப்படி உங்களோட கேரக்டர். நான் என்ன மாதிரி கேரக்டர் ஆக்சுவலா? நான் வந்து ஒரு சிலருக்கு நல்லவளா தெரியிறேன். ஒரு சிலருக்கு கெட்டவளா தெரியிறேன். அப்ப எது வந்து என்னோட கரெக்ட்டான கேரக்டர்? என் லைஃபோட பிரின்சிபல், என் லைஃபோட கோல், என் வாழ்க்கையில என்ன கொள்கையோட நான் போயிட்டுருக்கேன்? எத நோக்கி நான் போயிட்டுருக்கேன்? எனக்கு என்ன தேவையா இருக்கு? நான் எதுதான் என்னோட வாழ்க்கையில முக்கியம்னு நெனச்சு நான் டிராவல் பண்ணிட்டுருக்கேன்? அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னையும் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மெடிடேஷன் பண்றது மூலமாவும், அப்புறம் நெறைய தனிமையில இருக்கணும். தனிமையில எந்த வேலையும் பார்க்காம, முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரமாவது ஒரு நாள் ஃபுல்லா நடந்த விஷயங்கள யோசிக்கணும். அன்னைக்கு நடந்ததுல நான் ஏதாவது சரியா பண்ணலையா? நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா? அ தப்புன்னா அது என்ன மாதிரியான தப்பு? எனக்கு நானே தப்பு பண்ணியிருக்கேனா? இல்ல அடுத்தவங்கள காயப்படுத்தியிருக்கேனா? அடுத்தவங்கள காயப்படுத்தேன்னா அது கரெக்ட்டா? அது இறைவனுக்கு புடிக்குமா? என்ன மாதிரியான நோக்கத்துல நான் வந்து இந்த விஷயத்த செஞ்சேன்? இல்ல நான் வந்து நியாயமே இல்லாத ஒரு வேலைய பார்த்துருக்கேன். மத்தவங்கள ஏமாத்துற மாதிரி ஏதோ ஒரு பிசினஸ்லயோ, ஒரு வேலையிலயோ ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கேன்னா, அது உண்மையில கரெக்ட்டா?
நான் வந்து என்னைய காப்பாத்திக்கிறதுக்கா நான் அப்படி பண்ணா அது வந்து கரெக்டான விஷயம் தானா? அது கடவுளுக்கு பிடிக்குமா? இப்படிலாம் வந்து உங்கள பத்தி நீங்க வந்து டீப்பா அனலைஸ் பண்றது தான் ஃபர்ஸ்ட்டு வேல. ஸோ இது எடுத்த உடனே கஷ்டமா தான் இருக்கும். ஆனா, வேற வழியே கிடையாது. இறங்கி சுத்தம் பண்ணணும். இப்ப நீங்க உங்களுக்கு உள்ள ஒரு உலகம் இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு மைண்ட் இருக்கு. உங்களுக்குள்ள இருக்க சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சேர்த்து எல்லாம் சேர்ந்து உங்கள என்ன பண்ணி வச்சிருக்குன்னா, ஒரு வீடு மாரி கட்டி வச்சிருக்கு. அந்த வீடுக்குள்ள வீடு உண்மையிலேயே சுத்தமா இருக்கா? இல்லன்னா வீடு வந்து பாழடைஞ்சு போய் கிடக்கா? இல்லன்னா வீடு ரொம்ப நாளா இது மெயின்டெயினே பண்ணாம அழுக்கா இருக்கான்னு நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டு பார்த்து அத வந்து செக் பண்ண பிறகு தானே அத சரி பண்ண முடியும். சுத்தமா இருக்குன்னா சந்தோஷம். பட் 100% சுத்தமா இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த ஆன்மீக வழியில போயி, இறைவன் காட்டுற வழியில நடக்கணும். அப்படி இல்லன்னா, இறைவன நம்பாதவங்க கூட, அ ரொம்ப கேர்ஃபுல்லா தன்ன வந்து 100% வந்து பியூரா வச்சு கான்ஷியஸா இருக்கிறவங்கள தவிர, மத்தபடி எல்லாரோட வீடுமே எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா, முடிஞ்சா பாழடைஞ்சு கேவலமா டெவில் ஹவுஸ் மாரி இருக்கும். அப்படி இல்லன்னா, நெறைய அழுக்கோட, இல்லன்னா இன்விசிபிள் அழுக்கா இருக்கும். வெளியில பார்க்க சுத்தமா தெரியும். ஆனா, இப்ப நம்ம வீட்லயே பார்த்தீங்கன்னா, வீடு வெளியில இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே பளிச்சுன்னு தெரியும். ஆனா சோஃபாக்கு கீழ, கட்டிலுக்கு கீழ, ஃப்ரிட்ஜுக்கு கீழன்னு பார்த்தீங்கன்னா, தாங்கவே முடியாத அளவுக்கு மோசமான அழுக்கு வந்து சேர்ந்து கிடக்கும். அந்த மாரி தான் நம்மளோட இன்னர் வேர்ல்டு. அப்ப அத வந்து முதல்ல வந்து பியூரிஃபை பண்றது தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு மெடிடேஷனும், டெய்லி செல்ஃப் அனாலிசிஸு ரொம்பலாம் ஒண்ணும் டீப்பாலாம் போணும்னு அவசியம் இல்ல. டெய்லி கொஞ்ச நேரம் திங்க் பண்ணி நம்ம பண்ணது கரெக்ட்டா, தப்பான்னு சொல்லிட்டு ஜர்னல் பண்றது. அதுக்கப்புறம் அ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறது. அந்த அமைதிய வந்து மெயின்டெயின் பண்றது. ஒரு 1/2 மணி நேரமாவது ஒரு மௌனத்துல இருந்து, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா அனலைஸ் பண்ணும்போது, இறைவனே மென்டரா வந்துருவாரு. ஆஹா! இவங்க வந்து ரெடி ஆயிட்டாங்க. தன்ன அனலைஸ் பண்றதுக்கு. இப்ப நம்மளோட வேலை ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்லிட்டு, அந்த சக்தி இருக்குது இல்லையா? டிவைன் எனர்ஜி. அந்த சக்தி வந்து உங்களுக்குள்ள வந்து மென்டர் ஆயி உங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சுரும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தன பேர் இத பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ஏன்னா, இத இத பண்ணணுன்றதுக்காகவே நான் அந்த 48 நாள் ஜர்னி சொல்லும்போதே, 2 நாள்லயே நெறைய பேர் போயிருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இத பண்றது தாங்கவே முடியாது. ஐயோ! இது என்ன இது என்னைய ஒரு மாரி பைத்தியமாக்குற மாரி இருக்கு. எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. பட் துணிச்சலா, வில் பவரோட இத பண்ணும்போது, உங்களோட வீடு வந்து அப்படியே பளிச்சுன்னு சுத்தமா அது பார்க்கவே ஹெவன்லியா இருக்கிற மாரி உங்களோட மைண்டும், உங்க பெர்சனாலிட்டி மாறிடும். 2வது 2வது ஸ்டெப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாதவமான வழிபாடு செய்திடும். இதுல வந்து ஏஐ மீனிங் ஃபர்ஸ்ட் குடுக்கும்போது மாதவம்னு படிச்சுச்சு. மாதவம்னா இறைவன், கிருஷ்ணர சொல்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர வழிபாடு செய்தா அப்படின்னுச்சு. பட் இது ரொம்ப சிம்பிளா அப்படியெல்லாம் இருக்காது. வழிபாடு தான் நம்ம தான் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கோமே. அப்புறம் என்ன இதுல திரும்பி வந்து அவர் வந்து வழிபாடுன்னு சிம்பிளா சொல்ல வாய்ப்பில்லன்னு சொல்லிட்டு அப்புறம் பிரிச்சு பிரிச்சு பார்க்கும்போது தான் என்ன தெரிஞ்சுச்சுன்னா, மாதவமான வழிபாடு அப்படின்றத தான் அவர் சொல்லியிருக்காரு. மாதவம் கிடையாது. மாதவம். அப்ப மாதவம்னா பெரிய தவமா. தவம் அப்படின்னா என்ன? சிம்பிளா ஒண்ணுமே இல்ல. தவம்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு டிசிப்ளினோட அ கன்சிஸ்டன்ட்டா பண்றதுக்கு பேரு தான் தவம். படிக்கிறது நீ ஒரு தவம் மாரி படிக்கணும். உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும். நீ ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீன்னா, அப்படிதான் படிக்கணும். அப்புறம் ஐஐடில போணும்னு நினைச்சீன்னா, உன் லைஃப் அப்படியே ஒரு தவம் மாரி மாத்தி நீ வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படின்னா என்னன்னா, மத்தவங்க எல்லாரும் வந்து அந்த அவங்களோட ஜாலியா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகுறது, அதுக்கப்புறம் கம்ஃபர்ட்டா இருக்கிறது, அது எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு, ஒரு பர்ட்டிகுலர் கோல்க்காக ஒண்ண அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, நம்ம வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம, நம்மள கொஞ்சம் வந்து சாக்ரிஃபைசிங்கா வந்து நம்மள பண்ணி, கன்சிஸ்டன்ட்டா வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்றோம்னா, அதுக்கு பேரு தான் தவம். அப்ப இங்க வந்து மாதவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப நம்ம வந்து இறைவன நோக்கி வந்து போயி, இறைவன வந்து நம்மளுக்குள்ள வந்து உணர்ந்து, இறைவன வந்து நம்மளுக்குள்ள செலப்ரேட் பண்ணிட்டு, ஒரு ஒரு பாத்வேய நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்டின்றாரு. அதத்தான் நான் வந்து 48 நாள்ல வந்து நான் வந்து சொல்லி தருவோம். என்னன்னா, காலையில வந்து கண்டிப்பா வந்து 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டெய்லி 1/2 மணி நேரத்துலருந்து 1 மணி நேரம் ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்கு எல்லா புக்லயும் ஒரே உண்ம தான் போட்டிருக்கு. இந்த புக்ல சூப்பரா இருக்கும், இந்த புக்ல நல்லா இருக்காதுன்னுலாம் கிடையாது. மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் இருக்கு. மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ்லயும் எந்த ரிலிஜியன்ல எடுத்தாலும் ஃபைனல் ட்ரூத் ஒண்ணே ஒண்ணு தான் போட்டிருப்பாங்க. அன்பே சிவம்,
இறைவன்றது ஒருத்தர் தான், உருவம் இல்லாதவர் அப்படின்றத தான் சுற்றி 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 சொல்லியிருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்தந்த அவங்கவுங்களோட இன்டெலிஜென்ஸ் படி புரிஞ்ச மாதிரி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதனால எந்த புக்கை நீங்கள் எடுத்து படித்தாலும் ஓகே தான். அந்த புக்கில் டீப்பாக படிக்கணும். சும்மா மேலோட்டமாக படிக்காமல் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டீப் மீனிங் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அப்படி புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரியான ஆடியோஸ் யாரெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான ஆடியோஸை வந்து நீங்கள் வந்து டீப்பாக வந்து ஒரு நோட்ஸ் மாதிரி போட்டு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒன்று நீங்களாக படிக்கணும், இல்லைனா இது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் நடக்க போகிறது இந்த பாட்டிலே சொல்லியிருப்பாங்க. அந்த இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் வந்து நான் இறைவெளியில் போக ரெடியாக இருக்கேன் அப்படின்ற போது ஃபஸ்ட்டு பிரெயின் ஸ்டாமிங் வந்து நீங்கள் யாருன்னு உணர்றது, உங்களை பற்றி முழுசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதை அப்படியே காட் கிட்ட சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா அவரே கொஞ்சம் கொஞ்சமாக பியூரிஃபை பண்ணுவார். அதுதான் எனக்கு இந்த 1 வருஷத்தில் நடந்தது. தென் 2வது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின அடுத்த நிமிஷம் நம்ம வந்து ஓகே, என் பாத்வே இதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் வந்து இந்த வழியில் நான் போக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதவம் சுப்ரீம் வர்ஷிப் வழி அந்த கடவுளை அடையிறதுக்குரிய பெரிய தவம் அப்படின்ற ஒரு வழியை நோக்கி நம்ம போறோமா. அந்த தவம் தான் வந்து மெடிடேஷன் பண்றது, ஸ்பிரிச்சுவலா பண்றது, முக்கியமா அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றது. இறைவன் எல்லா இடத்துலையுமே இருக்காரு. அப்ப இறைவன் என்ன பண்ணுவாருன்னா, உன்னோட குடும்பம் நீயே அப்படின்னு இல்லாம சம்பந்தமே இல்லாத நபர்களுக்கு கூட நீ உதவி பண்ண ரெடியா இருக்கியா, அவங்க கிட்ட கருணையா இருந்தாதான் நான் உன்கிட்ட இருப்பேன். ஏன்னா இறைவனுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? இறைவன் வந்து நம்மளோட பிளட் ரிலேஷனா கிடையாது இல்ல. நம்ம இறைவன் கிட்ட வந்து எவ்வளோ உரிமையா டிமாண்ட் பண்றோம். அப்ப அதே மாதிரி அதுல என்ன உரிமை இருக்கு? நம்ம இறைவன் கிட்ட நம்ம டிமாண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன உரிமை இருக்கு? அவருக்கு நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்ததே பெரிய விஷயம். அதுக்கப்புறமும் நீ எனக்கு இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னா சுத்தமா எந்த விதமான கனெக்ஷனும் நம்மளுக்கு கிடையாது. ஐ மீன் பிளட் வைஸ் கனெக்ஷன் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் என்ன பண்றோம்னா, என் பிளட் ரிலேஷனுக்கு தான் நான் பண்ணுவேன், என் சொந்தக்காரங்களுக்கு தான் நான் பண்ணுவேன், எனக்கு மட்டும்தான் பண்ணுவேன், இப்படின்ற மாதிரி பண்றது ஒரு பெரிய செல்ஃபிஷ்னஸ். அப்ப அதை இறைவன் கண்டிப்பா விரும்ப மாட்டாரு. அப்ப முதல்ல நீ இறைவனை தேடுற வழியில நீ போற அப்படின்னாலே சம்பந்தமே இல்லாத நபர்கள் கிட்ட கூட உனக்கு கருணையா இருக்கணும். நீ ஒரு மதரா இருக்க அப்படின்னா, ஒரு அம்மாவா இருக்க அப்படின்னா, உன் பிள்ளை மேல என்ன பாசம் இருக்கோ அதே அளவு பாசம் வந்து ரோட்ல போற பிள்ளை மேலேயும் உனக்கு வரணும். டியூட்டின்றது வேற. மதர் டியூட்டி வந்து உன் பிள்ளைக்கு நீ காட்டணும். அந்த டியூட்டி நீ எல்லார்கிட்டையும் காட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனா அந்த கருணையும் அந்த அன்பும் வந்து உன் குழந்தைக்கும் அந்த ரோட்ல போற ஒரு இல்லாத வீட்டு குழந்தைக்கும் வித்தியாசமே உனக்கு தெரியக்கூடாது. இதே மாதிரி தான் எல்லா விதமான பீப்புள் கிட்டையுமே நம்மளை வந்து ஒரே மாதிரி கருணையோட, இறைவன் எப்படி நம்ம மேல கருணையா இருக்கணும்னு எதிர்பார்க்குறோமோ அது மாதிரி கருணையோட இருக்கணும். அது எப்படிலாம் வெளிப்படுத்தலாம்? உதவி கேட்டு வர்றவங்க கிட்ட உன்னால என்ன முடியுதோ அதை செய்யணும். 10,000 கேட்டு வர்றாங்கன்னா நீ 100 ரூபாய் கொடுத்தா கூட ஓகே தான் மனசார. என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனா உனக்கு தெரியும் உன்னால எவ்வளவு கொடுக்க முடியும்ட்டு. உன் மனசாட்சிக்கு தெரிஞ்சு உன்னால கொடுக்க முடியிற அமௌண்ட்டை கொடுக்கணும். ஏன்னா இறைவன் உனக்கு உள்ள இருக்காரு, வெளியில இல்லை. இந்த வந்து ஹெல்ப் கேட்கறவங்கள வேணா நம்ம சமாதானப்படுத்திடலாம், நம்ப வச்சிடலாம், என்கிட்ட பணமே இல்லைன்ட்டு. ஆனா இறைவனை நம்ப வைக்க முடியுமா? இறைவன் நம்மளோட உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுலையும் இருக்காருன்ற போது நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியும்னு அவருக்கு தெரியும். அப்ப அதை உணர்ந்து நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணணும். அதே மாதிரி டெய்லி வந்து இல்லாதவங்களோட பசியை வந்து ஒரு வேளையாவது தீர்க்க ரெடியா இருக்கணும். நம்மளால ஒரு நாள் கூட சாப்பிடாம இருக்க முடியாது. சாப்பிடாம இருக்கிறதுன்றது எவ்வளவு கொடூரமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு இல்லைன்னா நம்ம எவ்வளவு டென்ஷன் ஆகும்னு தெரியும். இப்ப எனக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு நேர சாப்பாடுமே வந்து என் பசி தீக்கிறதோட என்னோட ருசியையும் தீக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து எதிர்பார்ப்பேன். எனக்கு டேஸ்ட் பிடிச்சா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். டேஸ்ட் பிடிக்கலனாலே நான் சாப்பிட மாட்டேன். அப்ப நாம இப்போ ஃபுட்டில் இவ்வளோ நம்ம ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்கும் போது அப்போ அதே மாதிரி தானே எத்தனையோ பேர் இல்லாதவங்க, அவங்களுக்கு ஆசை இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அவங்களோட வறுமைனால அவங்களால அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியாத சூழ்நிலை கூட இருக்கலாம். அப்போ நல்ல ருசியான சாப்பாடு, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த சாப்பாடை ஒருத்தருக்காவது நீங்கள் கொடுத்துட்டு சாப்பிடணும். இல்லை சாப்பிட்டுட்டு கொடுங்க, ரெண்டுல எதையாவது ஒன்று பண்ணணும் நம்ம. அது வந்து ரொம்ப முக்கியமாக இறைவன் வந்து நம்ம கிட்ட வந்து எதிர்பார்ப்பாரு. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ எல்லார்கிட்டையுமே நம்ம கருணையா அன்போடு இருக்கணும். இதெல்லாம் தான் தவமான வாழ்க்கைன்னு அர்த்தம். இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இறைவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றதை உணர்ந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணுவோம் நம்மளை மீறி. அந்த தவறு பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணு நம்மளை வந்து அலர்ட் ஆகி திருத்திக்கணும். அப்படி இல்லைன்னா பண்ணின பிறகு ஓகே நான் தெரியாம பண்ணிட்டேன். ஏன்னா ரியலைசேஷன் உடனேவே வந்துடும் நம்மளுக்கு. இந்த பாத்துல போகும்போது யாரு வந்து நம்மளை வந்து செக் பண்ணணும், யாரு வந்து நம்மளை சொல்லணும்னு இல்லை, நம்மளுக்குள்ளேயே இருந்து வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்துவாரு, நீ வந்து இந்த தப்பு பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதை உடனே சரி பண்ணி நம்மளை வந்து அப்படியே அந்த
கிளே மாதிரி இருக்கிற நம்மளை வந்து ஒரு அழகான சிலையா நம்மளையே நம்ம மாற்றிக்கிட்டே இந்த பாத்வேல போகணும். இதுக்கு பேர் தான் மாதவம். இந்த தவத்தில் வந்து தேவையில்லாத ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ குடிக்கிறது தப்பு. அந்த குடிச்சா நம்மளோட இந்த இறைவழியில் போய் ஏன்னா பிரெயின் தானே நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ண போகுது. இந்த இறைவழியில் குடிக்கிறது என்ன பண்ணும், பிரெயினை டேமேஜ் பண்ணும், பிரெயின் செல்ஸை டோட்டலாக டேமேஜ் பண்ணிடும். அப்போ அதை நம்ம பண்ணணும்னா எப்படி நம்மளால இறைவனை அடைய முடியும்? அப்போ இடையில நான் ஒரே ஒரு நாள் மட்டும் குடிச்சுக்கிறேன், நான் வந்து இந்த வழியில தான் போயிட்டு இருக்கேன், ஆனா கொஞ்சம் ரொம்ப டெம்ட் ஆகுது, நான் குடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அப்ப அது தவமான வாழ்க்கை கிடையாது. அதே மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயத்த வந்து நீங்க விட்டுருப்பீங்க, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திரும்பி ஒரே ஒரு நாள் ஆசைக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் தவமான வாழ்க்கை கிடையாது. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாம உங்களுக்கு போக 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 உங்களுக்கு தெரியும், இது தப்பு, இது பண்ணக்கூடாது, இது தேவையில்லை, இதை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள இருந்தே உள்ளுணர்வு வந்து கொடுக்கும். அதை ஒரு தடவை விட்டீங்கன்னா திரும்பி வந்து எந்த காலத்துலயும் அதை நீங்க எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது தவமான வாழ்க்கை கிடையாது. எடுக்காமலே நீங்க வந்து போயிட்டே இருக்கீங்கன்னா அது தவமான வாழ்க்கை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து ஃபுட்டில் வந்து ஒரு சர்டன் ஃபுட்டு வந்து அன்ஹெல்த்தி அப்படின்னு எனக்கு தோணிருச்சு. அது வந்து நம்ம மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு தோணிருச்சுன்னா நான் அதை ஒரு தடவை விட்டுட்டேன்னா திரும்பி நான் அதை என்றைக்குமே நான் வந்து எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு சில ஹேபிட்ஸ், அந்த ஹேபிட்ஸ் வந்து எனக்கு இறை வழியோட நம்மளால வந்து கலந்துக்க முடியல. நம்ம வந்து ரொம்ப வந்து காமன் பீப்பிள் மாதிரி டைம் பாஸ் பண்றதுக்கும், லெஷருக்காகவும் நம்ம ரொம்ப வந்து டைம் வேஸ்ட் பண்ற மாதிரியான ஹேபிட்ஸ். இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப நேரம் ஸ்க்ரால் பண்றது, தேவையில்லாம நிறைய உட்காந்து இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸ்ன்னு இதெல்லாம் பார்க்குறதுன்றது இப்போ எல்லாருக்குமே ஹேபிட் ஆயிடுச்சுன்னா, அது வந்து நம்ம மைண்டை வந்து பயங்கரமா வந்து ஜாம் பண்ணுது. நம்மளால இறைவனை பத்தி சிந்திக்க முடியாம ஜாம் பண்ணுதுன்னா, அது ஒரு ஹேபிட். அப்ப அந்த ஹேபிட்டை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, திரும்பி அந்த ஹேபிட்குள்ள நம்ம போவே கூடாது. இதெல்லாம் தான் தவமான வாழ்க்கை. நம்ம ஒரு பாத்வேல போய் நம்ம செதுக்கிட்டே போகும்போது, திரும்பி திரும்பி வந்து பழையபடி போகாம, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம அந்த பாத்துல அப்படியே மும்முரமா போணும். திருமூலர் வந்து நெறைய அடுத்து வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேத்து அவங்க பூரணி வந்து இந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேட்சா வந்து இந்த சாங் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு டிவைன் அஃபர்மேஷன். கடவுள் வந்து எஸ்ன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த சாங் வந்து எனக்கு வந்தது. என்னன்னா, ஆம் போதகமாக புகழுற பாய்ச்சினாள் அப்படின்னா, ஆ போதகம்னா நம்ம வந்து சொல்றது, மத்தவங்களுக்கு டீச் பண்றது. ஓகேவா? போதகமாக புகழுறனா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது. புகழ் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்றது, ரிவீல் பண்றது அப்படின்னு சொல்றது. உண்மைய வந்து சொல்றது அப்படின்றது. பாய்ச்சினால் அப்படின்னா அப்படியே ஃப்ளோ ஆகுமா நம்ம கிட்ட இருந்து. அப்ப என்ன வந்து 3வது ஸ்டெப் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து என்ன வந்து இப்ப வரைக்கும் ரியலைஸ் பண்ணியிருக்கியோ, நீ என்ன வந்து இப்ப வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கியோ, என்ன நீ புரிஞ்சுக்கிட்டியோ, அத வந்து என்ன பண்ணு, மத்தவங்களுக்கு வந்து நீ சொல்ல ஆரம்பி. நீ வந்து இல்ல, இல்ல நான் இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல, எனக்கே இன்னும் நெறைய தெரியல அப்படின்னு சொல்லாம, உனக்கு என்ன இப்ப வரைக்கும் தெரிஞ்சிருக்கோ, அது கண்டிப்பா உன்ன சுத்தி உள்ளவங்கள விட நீ வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு பொசிஷன்ல தான் இருக்கன்னு அர்த்தம். இப்போ உன்னோட குடும்பத்துல நீ மட்டும் தான் இந்த வழியில வந்திருக்க, நம்ம மட்டும் தான் இந்த வழியில வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கூட, அந்த ஒரு ஸ்டெப் கூட நம்மள சுத்தி உள்ளவங்க எடுத்து வைக்கல தானே! அப்ப நம்மள விட நம்ம சுத்தி உள்ளவங்க இக்னரன்ட்டா இருக்காங்க. அப்ப அத புரிஞ்சுகிட்டு, நம்ம என்ன வந்து எந்த படியில நிக்கிறோமோ, அந்த படியில நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ, அத வந்து மத்தவங்களுக்கு வந்து சொல்லணுமா. அப்படியே உணர்ந்து, உள்ள இருந்து அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகணும் அப்படின்றத சொல்றாங்க. அத வந்து ரொம்ப முக்கியமா இத ஏன் வந்து இது வந்து இவ்ளோ தூரம் அவரு சொல்றாரு அப்படின்னா, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றபோது நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, மத்தவங்களுக்கு வந்து டீச் பண்ணும்போது மட்டும் தான் நம்மளால வந்து ஒரு விஷயத்த வந்து 100% புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுவரைக்கும் வந்து நம்மளா படிக்கும்போது நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸோட வந்து நம்மளால என்ன நெனச்சாலும் வந்து படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. வேறஸ் இப்ப நம்ம டீச்சரா மாறி மத்தவங்களுக்கு சொல்லும்போது தான், ஐயோ! நான் இவ்ளோ தூரம் புரிஞ்சுக்காம இருந்தேனே. ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவாது நம்ம டீப்பா வந்து லேர்ன் பண்ணுவோம். நம்ம வந்து அந்த பிரெயின வந்து ரொம்ப ஸ்க்வீஸ் பண்ணுவோம். ஸ்க்வீஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, எல்லா விஷயத்தையும் புரிஞ்சா தான் நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும்னு சொல்லிட்டு ஒரு எஃபர்ட்ஸ் போடுவோம் இல்லையா? அந்த எஃபர்ட்ஸு நம்மளா படிக்கும்போது, நம்மளா தெரிஞ்சுக்கும்போது கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் விஸ்டம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன ஒரு மெத்தட். நீ வந்து பெஸ்ட்டா ஒரு விஷயத்த படிக்கணும் அப்படின்னா, மத்தவங்களுக்கு டீச் பண்ணணும்னு எப்பவுமே வந்து எல்லாருமே சொல்லிட்டே இருப்பாங்க. நீயா படிக்காத, நீ என்ன 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 படிக்கணும்னு நினைக்கிறியோ, அத அடுத்தவங்களுக்கு டீச் பண்ணி படி அப்டின்னுவாங்க. இப்ப என்னோட 9த் ஸ்டாண்டர்ட்ல வந்து அ அ யூசுவலா ஸ்கூல்ல வந்து ஒரு நாள் வந்து ஒருத்தர வந்து டீச் பண்ண சொல்லுவாங்க. அது ஒரு செஷன் மாதிரி இருக்கும். நீயே வந்து எடுத்து பிரசன்ட் பண்ணு அப்டின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து என்னோட 9த் ஸ்டாண்டர்ட்ல நான் என்ன வந்து பிரசன்ட் பண்ணேனோ, அது இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு நான் எஃபோர்ட்ஸ் போட்டு என்னனால மேம் கிட்ட நம்ம திட்டு வாங்கிரக்கூடாது. அதே சமயம் நம்ம பெஸ்ட்டா குடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம அத
பார்ட்டா வந்து அந்த எனக்கு குடுத்த டாபிக் வந்து நான் படிச்சது இப்ப வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு வந்து அ ஸ்ட்ராங்கா வந்து நம்மளுக்கு வந்து அந்த கான்செப்ட்ஸ் வந்து மைண்ட்ல போய் பதியும். அது வந்து நம்மளுக்கு தான் யூஸ்ஃபுல்லா ஆப்போது. அதத்தான் வந்து இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நீ வந்து எந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீ வந்து ரீச் ஆயிருக்கியோ, அத மத்தவங்களுக்கு டீச் பண்ணு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து பிசினஸ்ல எப்பவுமே அதுதான் பண்ணியிருக்கேன். நான் பிசினஸோட ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே ஒவ்வொன்னையும் நான் லேர்ன் பண்ண நம்ம ஒரு லெவல் ரீச் ஆகி தான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றத ஸ்டேஜ்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது. நம்ம என்ன கத்துக்கிறோமோ அத நம்ம மத்தவங்களுக்கு சொன்னா அட்லீஸ்ட் அவங்க அத முன்னாடியே கத்துக்கிட்டு நம்ம பட்ட கஷ்டம் அவங்க படமாட்டாங்க. ஏன்னா நம்ம ஒண்ணு கத்துக்கிறதுக்கு நம்ம நெறைய அடிபட்டுருப்போம். நம்ம நெறைய லூஸ் பண்ணியிருப்போம். அது அவங்களுக்கு இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு ஸ்டெப் ஏறும்போதுமே நெறைய விமன் ஆன்டர்பிரினியர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் வந்து சொல்லிக் குடுக்க ஆரம்பிச்சேன். நானே வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். ஆனா நான் என்ன கத்துக்கிட்டாலும் சரி, அத இம்மீடியட்டா மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்து தான் நான் வந்து ஜர்னியவே ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட பிசினஸ் ஜர்னியவே. அது ரொம்ப வண்டர்ஃபுல்லா போச்சு. ஸோ அதே தான் நான் வந்து இங்கேயும் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். லாஸ்ட் இயர் தான் நான் வந்து அ இந்த இறை வழிக்குள்ள நம்ம போலாம். டிவைன் சரண்டர்ன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. இறை சரணாகதின்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்குள்ள போனா தான் நம்ம கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்கிற ஒரு பெஸ்ட் லைஃப் ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப வளமான, ரொம்ப ஹெல்தியான, அதே சமயம் எல்லாரையுமே மாத்தக்கூடிய மாதிரியான ஒரு ஒண்டர் லைஃப் அதுல தான் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆனா அது எப்படி போணும்? என்ன மாதிரி வழியில போணும்னு எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நான் ஸ்டார்ட் பண்ணது நானே ஒரு 48 நாள் எனக்குன்னு ஒரு செல்ஃப் டெஸ்ட் மாரி வச்சேன். அந்த 48 நாள் நான் நாள் போம்போதே என் கூட வந்து ஒரு 20, 30 பேர சேர்த்து தான் கூட்டிட்டு போனேன். நான் பண்ண போறேன். என் கூட சேர்ந்து யாரெல்லாம் ஜர்னி பண்ண வரீங்களோ வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆல்ரெடி என்ன என் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கக்கூடிய நெறைய அ சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நாங்க இந்த ஜர்னியவே ஸ்டார்ட் பண்ணனோம். அ நான் என்னெல்லாம் கத்துக்கிறேனோ, அத உடனே நான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கே நெறைய விஷயம் தெரியாது. ஆனாலும் நான் லேர்ன் பண்ண இம்மீடியட்டா அடுத்த நொடி அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருவேன். எதையுமே நான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டதே கிடையாது. அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். இப்ப நீங்க யாரும் வந்து செல்ஃபிஷ்ஷா ஹோல்ட் பண்ணுவீங்கன்னு அர்த்தம் இல்ல. நீங்க வந்து உங்க மேல வந்து ஒரு நம்பிக்கை இல்லாம ஹோல்டு பண்ணுவீங்க. நம்ம சொல்றது கரெக்ட்டா? தப்பா? நம்ம இன்னும் அந்த லெவலுக்கு வரலையே! இன்னும் நம்ம அந்த லெவலுக்கு ரீச் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அந்த லெவல நீங்க ரீச்சே பண்ணவே முடியாது. எனக்கு இருக்கக்கூடிய அதே கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கும் இருக்கணும். எனக்கு மட்டும் எங்க இருந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வருது? பிகாஸ் நம்ம இறைவன் மேல நம்பிக்கை வச்சு நம்ம நல்ல விஷயம் தான் பண்றோம். அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லி தர்றதுல நம்மளுக்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. இது மூலமா நம்மளுக்கு யாரும் வந்து பணம் குடுக்க போறது கிடையாது. இல்ல நம்ம ஒரு பெரிய ஆளா நாளைக்கு மாறுறதுக்கு இவங்களோட சப்போர்ட் எல்லாம் நம்மளுக்கு தேவைன்னும் கிடையாது. ஜஸ்ட் பியூர் ஹார்ட்டட் பெர்சனா இன்னும் நம்மளுக்கு கிடைச்ச நன்மை, "யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்" அவ்வளதான். இந்த கான்செப்ட்ல நான் அடுத்தவங்களுக்கு சொல்ல ரெடியா இருக்கேன்ற போது, நீங்க வந்து அறியாமையில பேசினா கூட, இறைவன் உங்க மூலமா வந்து பேசுவாரு. அந்த நம்பிக்கை. நான் வந்து புரிஞ்சும், புரியாம ஏதாவது பேசினா கூட எனக்கு 100% என்ன ஃபெய்த் இருக்கும்னா, என்னோட நோக்கம் வந்து ரொம்ப வந்து உயர்வான ஒரு நோக்கம். அப்ப அந்த நோக்கத்துக்கு இறைவன் துணையா இருந்து, நானே ஏதாவது தப்பா சொன்னா கூட அத அவரு சரி பண்ணிருவாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில தான் நான் பேசுவேன். இப்ப வரைக்குமே அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். திருமந்திரம் மட்டும் நானும் இப்போ உங்க மூலமா தான் நான் அந்த சாங்கே நான் பார்க்குறேன். ஆனா இதுல என்ன ஒரு அடிஷனல் திங்னா லாஸ்ட் 1 இயர் 1 1/2 இயர்ஸ் நான் வந்து வாழ்ந்திருக்கேன். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறது, நான் விட்னஸ் பண்ணதோட மேட்ச் ஆகுற விஷயங்கள நான் உங்களுக்கு இப்போ வந்து சொல்றேன். அவ்வளதான். ஆனாலும் இறைவன் கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டு தான் நான் சொல்லுவேன். நான் ஒண்ணும் பெரிய ஞானிலாம் கிடையாது. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ, நான் இப்ப என்ன சந்தோஷத்த அனுபவிக்கிறேனோ, அத மத்தவங்க அனுபவிக்கணும்னு நினைச்சு சொல்றேன். நானே ஏதாவது தவறா சொன்னா கூட, நீங்க அத சரி பண்ணி அவங்களுக்கு வந்து கரெக்ட்டான வழியில ரீச் பண்ண வைங்கன்னு சொல்லி இறைவன்ட்ட சரணாகதி அடைஞ்சுட்டு தான் சொல்றேன். அந்த மாதிரி நீங்க எல்லாருமே மாறணும். இந்த பாட்ட இப்ப படிக்கிறீங்க, இந்த பாட்ட இப்ப கேட்கிறீங்க அப்டின்னா, இந்த பாட்டுல இருந்து ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்க அப்டின்னா, இறைவன் கிட்ட பரிபூர்ணமா சரணாகதி அடைஞ்சு, இத நான் வந்து என்ன சுத்தி உள்ளவங்களுக்கு சொல்லி தரணும்னு நெனைக்கிறேன். யாருக்கு பிரயோஜனப்படுதோ படட்டும் அப்டின்னு சொல்லிட்டு, நீங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு குரூப் கிரியேட் பண்ணி, அந்த குரூப்ல இந்த குரூப் லிங்க்க ரேண்டமா எல்லாருக்குமே அனுப்பிச்சு விடுங்க. உங்க கான்டாக்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி எல்லாருக்குமே அனுப்பிச்சு விடுங்க. அவங்க கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அவங்க நம்மள ஏதாவது பேசுவாங்கன்றத எத பத்தியுமே மைண்ட் பண்ணாதீங்க. யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ ஜாயின் பண்ணட்டும். அவங்க கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு வழியில போயிட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்த குடுக்குது, மன அமைதிய குடுக்குது. என்னோட கடமை நான் என்ன கத்துக்கிறேனோ அத எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்ன்றது. அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு, ஒண்ணு இதே ஆடியோவ நீங்க அங்க ஷேர் பண்ணலாம். இல்ல நம்ம இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப பெட்டரா இருக்கும்னு நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா, ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கும். அந்த நம்மளே எக்ஸ்பிளைன் பண்ற மெத்தட தான் வந்து இங்க வந்து 3ல வந்து சொல்லியிருக்காரு.
போதகம் பண்ணு அப்படின்றாரு. புகழுற பாய்ச்சு. நான் இந்த சேஞ்சஸ் வந்து நான் ஃபீல் பண்றேன். அந்த சேஞ்சஸ உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க பண்ணுங்க அப்படின்னு. நீங்க எப்ப அந்த மாதிரி வந்து உங்க நாலேட்ஜ வந்து நீங்க இப்ப இந்த பாட்ட நீங்க உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டு உங்களோட நாலேட்ஜ்ல நீங்க ஷேர் பண்ணும்போது, நான் சொன்னத விட இன்னும் பெஸ்ட்டா நீங்க சொல்லுவீங்க. உங்களுக்கே அது ஷாக்கா இருக்கும். என்னடா இவங்க கூட இவ்ளோ சொல்லலாம். நம்மளுக்கு எங்க இருந்து இவ்ளோ ஞானம் வந்துச்சு? நம்ம என்ன எக்ஸாம்பிள்லாம் இப்படி அடிச்சு தூக்கி போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு என்கிட்ட ஆல்ரெடி நெறைய பேர் இப்ப வந்து பேசுறாங்க. அக்கா நீங்க நீங்க சொல்றத விட நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாலாம் சேர்த்து சொல்றேன்க்கா. எப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, யாரு சொல்றது? இறைவன் தான் சொல்றாரு உங்க மூலமா. இறைவன் வந்து நெறைய பேர உங்க மூலமா மாத்தணும்னு ஒரு பிளான் வச்சிருப்பாரு. நீங்க வந்து நான் ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு போன பிறகு தான் பண்ணுவேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா, அந்த ஸ்டேஜ் வரவே வராது. பிளஸ் 100% பெனிஃபிட் வந்து உங்களால வந்து அனுபவிக்க முடியாது. இந்த பாட்ட நீங்க கேட்கறது மூலமா இருக்கக்கூடிய நன்மைகள் இருக்கு இல்லையா? அது ஒரு 50% தான் இருக்கும். 50% நன்மை வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்னா, எல்லார்கிட்டயும் இம்மீடியட்டா நீங்க வந்து என்ன ரியலைஸ் பண்றீங்களோ, என்ன மார் மா அ உணர்றீங்களோ, அத வந்து தயங்காம நீங்க ஷேர் பண்ணும்போது தான். அத இங்க எப்படி ஒரு முக்கியமான கண்டிஷனா போட்டிருக்காரு பாருங்க. 4த் வந்து வேதகமாக விளைந்து கிடைக்குமே. அவ்வளவுதான். நீங்க இந்த 3யும் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வேதகம் அப்படின்னா வேதத்துல இருக்கக்கூடிய உண்மைகள். ஸோ வேதம் தான் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பிகினிங் சோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்க நம்மளோட நாட்டுல. அப்ப அந்த வேதத்துல என்ன இருக்கு அப்படின்னா, இறைவன்னா யாரு? நீ எப்படி வாழணும்? உன் வாழ்க்கைய நீ எப்படி வச்சுக்கணும்? உனக்கு உள்ள ஒரு இன்னர் வேர்ல்டு இருக்கு. அந்த வேர்ல்டுக்குள்ள என்ன நடக்குதுன்றத பாரு. உன்னோட சிந்தனை, உன்னோட அ செயல், உன்னோட வார்த்தை இது எல்லாமே இறைவன் காட்டுற வழியில இருக்கணும். உன் ஆத்மா படிதான் நீ வாழணும். ஆத்ம திருப்திக்கு நீ வாழு அப்படின்ற மாதிரியான நிறைய உண்மைகளை வந்து அந்த வேதத்திலையும் உபனிஷத்துலையும் போட்டிருப்பாங்க. அப்ப அது எல்லாமே வந்து நீங்க இனிமே வெளியில படிக்கவே தேவை இருக்காது. உள்ள இருந்து விளைஞ்சு வருமா. விளைஞ்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? பயிர் வந்து அப்படியே வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா விதை போடுறது, அந்த நாத்து நடுறது, அதுக்கப்புறம் அதை வந்து கரெக்டா பாதுகாத்தா அது என்ன ஆகும்? அழகா வந்து ஹார்வெஸ்ட் பண்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து நிக்கும் இல்லையா? அந்த மாரி இந்த 3 விஷயத்த நீங்க பண்ணாலே போதுமா, உங்களுக்குள்ள எல்லா விதமான ஞானமும் வந்து அப்படியே அருவி மாரி கொட்டி வந்து நிக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன? உங்களுக்கே தெரியும் உங்க வாழ்க்கைய எப்படி எடுத்துட்டு போணும். உங்க வாழ்க்கையில எந்த மாதிரி பண்ணுனா, உங்களுக்கு வந்து இறைவனோட துணை வந்து உங்களுக்கு இருப்பாரு அப்படின்னு தெரியும். உங்களுக்கு வெளியில இருந்து யாருமே தேவைப்பட மாட்டாங்க. எந்த புக்குமே அதுக்கப்புறம் தேவைப்படாது. யார்கிட்டயும் போய் நீங்க வந்து ஹெல்ப் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அறிவுரை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. வேதத்தோட தலைவன் யாரு? இறைவன். இறைவன் வந்து உங்களோட உள்ள வந்து ஆத்மால வந்து ஒரு சீட்ட போட்டு த்ரோன் போட்டு உட்காந்துருவாரு. அதுக்கப்புறம் லைஃப் ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். அந்த லைஃப்ப தான் நாங்க இப்ப வந்து வாழ ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். நானும் சரி, நான் சொல்லிக் குடுத்தது, பிளஸ் அவங்களும் அதே மாதிரி இறைவனோட அ பிளான்னால கனெக்ட் ஆனவங்க, எல்லாரோட வாழ்க்கையும் அவ்ளோ பியூட்டிஃபுல்லா மாறுறத நாங்க விட்னஸ் பண்ணிட்டுருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்களும் வந்து அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ கரெக்ட்டா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஆல்.